whatever song I gave for Indra, beat Uire, Urum, Neendri, மூணுமே வந்து இன்ஸ்டன்ட்டாக டைரக்டர் டோல்டு ஓகே பிகாஸ் த மெலடி வாஸ் கைண்ட் ஆஃப் சோல்ஃபுல். அது ஒரு மாதிரி கதையோட ட்ராவல் ஆச்சு. ஸோ வி வாஸ் லைக் ஓகே நல்லா இருக்கு, எலிவேட் ஆகும் அப்படின்ட்டு. மோர் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் த மியூசிஷியன்ஸ் டைரக்ட்லி. தட் மேக்ஸ் அஸ் மோர், கிவ்ஸ் அஸ் மோர் எனர்ஜி. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. தாரா, வெண்தன பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இந்திரா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசை அமைப்பாளராக அறிமுகமாகி இருக்கும் அஜ்மல் தசீன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ இந்திரா படம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ப்ரொடியூசர்ஸ் தான் எடுத்துட்டு வந்தாங்க. இர்ஃபான் மாலிக் சார், அவங்க எம்பரர் என்டர்டைன்மெண்ட், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த பையன் நல்லா பண்றான், வில் ட்ரை ஹிம் அப்படின்னு. அவங்க மூலியமா ஐ காட் டு மீட் த டைரக்டர், த அதர் ப்ரொடியூசர் ஜாஃபர் சார். அவங்க எல்லாருக்குமே என் ஒர்க் பிடிச்சிருந்தது. யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு பக்கம் பார்த்தா வசந்த் ரவி அவர்களுடைய பிரதர் மாதிரி தெரியுறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அனிருத் அவர்களோட ஜாடை இருக்கு. ஏதாவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? வசந்த் ரவி சார் இது புதுசா இருக்கு. அனி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் அவ்வளவு பேரோட அன்பு அது வழியா வெளிப்படுத்துறாங்கன்றதான் நான் எடுத்துக்கிறேன். பட் அனி அவங்க வந்து வேற பிகர் லீக்ஸ், அவங்க கூட கம்பேர் பண்றதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான். ஸோ இந்திரா மூவி உங்களோட டெபியூட் மூவி. இந்த படத்துக்காக எந்தெந்த மாதிரியான புதுசான மியூசிக் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க? அண்ட் இப்போ இருக்க ரொம்ப காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ண விஷயங்கள் என்னென்ன? டிஃப்ரெண்ட்டான்றது நம்ம மியூசிக் க்ரியேஷனில் நாங்கள் ட்ரை பண்ணது கிடையாது. கம்போஸ் பண்ணும்போது வில் ட்ரை டு இமோட். எனக்கு எப்படின்னு நான் மியூசிக் கற்றுக்கல. ஃபார் மீ மியூசிக் இஸ் இமோஷன். எனக்கு டைரக்டர் சொல்கிற சீன் படி எது எனக்கு நடந்திருக்கு பர்சனலாக, அது எனக்கு எது ரிலேட் ஆகுதுன்றதை ரீகலெக்ட் பண்ணி வி ஆல் ஸ்டுடியோவில் இருக்க எல்லா மியூசிஷியன்ஸுமே அப்படி தான் வி ட்ரை டு ரீக்ரியேட் தட். அண்ட் அந்த கம்போசிஷன் முடிஞ்ச பிறகு அதை சவுண்டிங்காக எடுத்துகிட்டு வரும்போது வி ட்ரை அவுட் நியூ ஸ்டஃப்ஸ். இந்திராவில் நீங்கள் அது பார்ப்பீங்க, கொஞ்சம் அப்பீட் எலக்ட்ரானிக்ஸ் வித் புதாபெஸ்டில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ ரெண்டுத்தையுமே நாங்கள் அது ஒரு ஃபியூஷனாக பண்ணி we've done something. It has come out well. நீங்கள் ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு புரியுது. பட் ஆனால் எந்த மியூசிக், ஐ மீன் எந்த மாதிரி சீனுக்கு மியூசிக் பண்ணும்போது நீங்களே வந்துட்டு வாவ் அஜ்மல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்னா அது ஷேர் பண்ணுறீங்களா? இந்த செகண்ட் ஹாஃப் there's a love sequence. ஸோ அந்த ஒரு 10-15 minutes there's so much of heart into it, soul into it. ஒரு ஜென்யூன் கைண்ட் ஆஃப் பாண்டிங் இருக்கும், அதில் கேர் இருக்கும். ஸோ அதோட ஸ்கோர் வந்து ஐ வாஸ் லைக் ஓகே ஐவ் டன் சம்திங் குட் அப்படின்ற மாதிரி. ஓகே, யூஸ்வலாக இந்திரா வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் அந்த லவ் சீக்வன்ஸ் வரும்போது ஒரு வேரியேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்லையோ இல்லை சாங்ஸ்லையோ நீங்கள் கொடுத்தாங்க. அந்த வேரியேஷன் எப்படி கொடுத்துருந்தீங்க? இந்திராவில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சது வந்து சாங்ஸ், அந்த மெலடி வந்து பயங்கரமாக அமைஞ்சிருச்சு. ஸோ வாட் வி டிட் வாஸ் லைக் அந்த மெலடியை சுற்றியே நாங்கள் ஸ்கோர்ஸ் டெவலப் பண்ணோம். பிகாஸ் பீப்புள் கேன் ரிலேட் டு இட் வென் தே லிசன் டு த சாங்ஸ் அண்ட் தென் கோ டு த மூவி. அப்போ வந்து தே கேன் ரிலேட் டு த திஸ் திங். அதனால நாங்கள் இப்போ உயிரே வச்சே வி பில்ட் அ ஸ்கோர், சோல்ஃபுல் ஸ்கோர் அரவுண்ட் த சீன்ஸ், லவ் சீன்ஸ். ஸோ இதுதான் ஒர்க் எத்திக்ஸ். அண்ட் சார், ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டைல் வந்து எந்த மாதிரி? லைக் லிரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா டியூன் போடுவீங்களா, இல்லை டியூன் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா லிரிக்ஸ் வந்து அது கூட ஆட் பண்ணுவீங்களா? ஸோ உங்கள் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ஒர்க்ஸ் போத் வேஸ். எனக்கு மோஸ்ட்லி என்னன்னா கோரஸ் வந்து நான் பாடும்போதே எனக்கு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வச்சு எழுதிவேன். ஃபார் எக்ஸாம்பிள் உயிரேனால் பாடும்போதே வந்துச்சு, உயிரே உயிரே எதுக்கும் கலங்காத உலகம் அப்ப ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் தான் வந்தது இல்ல, டியூன் வாஸ் I'll jam with the keyboards. ஸோ அப்படியே it will come off. மை டீம் ஆஸ் லிரிசிஸ்ட் அவங்க எதில் ஹெல்ப் பண்ணுவாங்களா, லைக் கோரஸை சுற்றி பில்ட் த சாங் கனெக்டட் அப்படின்ற டஃப்பான டாஸ்க் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிதான் உருவாகும். ரெண்டு மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸில் நிறைய சாங் நான் நிறைய லிரிக்ஸ் என் லிரிசிஸ்ட் ஹாஜா தேவ் இருக்காங்க, அவங்க நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அதை அப்படியே வாங்கி அதுக்கு மட்டும் பாட்டு பண்ணது. ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் ஐ கம்போஸ் த டியூன் அண்ட் சென்ட் தெம் and then write something for this. அப்படினு இந்திரால சாங்ஸ் எல்லாமே ஆக்சுவலி சூப்பர். நாங்க கேட்ட சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நன்றி. அதுல முக்கியமா நீங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் எது? was உயிரே.
உயிரே தான். உயிரே. சிங்கர்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க? லைக் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் பெர்ஃபெக்ட் ஆப்டான வாய்ஸா இருந்தது. ஸோ ஆமா, சிங்கர்ஸ் வந்து ஊரும் வந்து கபில் சார் பாடியிருக்காரு. ஓகே. அது ஃபர்ஸ்ட் என்னோட வெர்ஷன் இருந்தது. he has brought so much life to the song after singing. நானே அதை திருப்பி ரிப்பீட் மோட்ல நிறைய வாட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் பாடின பிறகு. இந்த பாட்டை யார் ஜஸ்டிஃபை பண்ணுவான்ற ஒரு ஒரு இது தோணும். மீ வித் த பாய்ஸ் வில் ஹேவ் அ டிஸ்கஷன். இது யார் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை வச்சு ஓட் கவுண்டிங் எடுப்போம். இவங்கன்னா இவங்க எவ்வளோ பேர் இவங்க, அதை வச்சு வில் கோ. உயிரே இஸ் வெரி ஸ்பெஷல் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஹம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தெரியுமா? கம்போஸ் பண்ணும்போதே எனக்கு உயிரே உயிரே அப்படிங்கிறது வந்து ஹம் பண்ண, அந்த மாதிரி எத்தனை லைன்ஸ் உங்களுக்குள்ளே நீங்க வந்தது? இந்த ஆறாத காயம் ஆறுமே, அது ஒரு ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ் எங்களுக்காக பாட முடியுமா? ஆறாத காயம் ஆறுமே உன்னிடம் தான், தீராத ஆசை தீருமே உன்னுடன் நானும், ராரிரரோ ராரிரரோ ராரிரராரிரோ ராரி ராரிரரோ ராரிரரோ ராரிரராரிரோ. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. நீங்க வாய்ஸ் கூட அனிருத் மாதிரியே இருக்குங்க. என்னங்க நீங்க எதிர்த்தா? ஆனா ஐ திங்க் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் வெர்ஷன் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நிறைய பேர் என்ன வந்து அனி மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் டு த க்ளோஸ் ஒன்ஸ் மேபி ஐ மைட் ஃபீல் டிஃப்ரெண்ட். என்னை சுற்றி உள்ள என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எப்போவுமே அதை சொன்னதில்லை. தேவ் ஆல்வேஸ் டோல்ட் மீ, பாடும்போது ஆமாங்க நம்மளாம் அந்த பாட்டை கேட்டு வளர்ந்துருக்கோம்ல அவர் பாட்டை, மேபி கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் பட் லாட் ஆஃப் அஜ்மல். இந்த பாடலுக்காக உங்களுக்கு வந்த ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யாரை கேட்டுட்டு இல்லை வசந்த் ரவி சாரே வந்து டைரக்டாக கால் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? வசந்த் சார் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். நம்ம பாட்டு வந்து கம்போஸ் பண்ணும்போதே வந்து ஒரு வெர்ஷன் முடிச்சோன்னா அவருக்கு வில் சென்ட் இட் டு டைரக்டர் வசந்த் சார் அண்ட் அப்போவே வந்து ஹில் லிசன் டு இட் அண்ட் ஹில் இமிடியட்லி கால், நான் ஸ்டுடியோ வந்து கேட்கட்டுமா அப்படின்ட்டு ஹில் கம் ஆஃப் டு ஸ்டுடியோ. தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். வந்து கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஹீல் ஆல்சோ கிவ் அஸ் இன்புட்ஸ், இது பாருங்க இது பண்ணால் இது எலிவேட் ஆகும் அப்படின்ட்டு. பட் எவ்ரிபடி வாஸ் சப்போர்ட்டிவ். வசந்த் ப்ரோ எஸ்பெஷலி வாஸ் ரியலி சப்போர்ட்டிவ், இன்க்ளூடிங் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். அண்ட் இப்போ ஒரு மூவி வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படின்னாலே அதுக்கு மெயின் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த படத்தில் ஸ்பெஷலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக பார்த்த படங்கள் எல்லாம் என்ன, அண்ட் எந்த அளவுக்கு ஒர்க்ஸ் அண்ட் புதுசாக எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க? Director Sabrish narrated the script to me. One thing we were sure about was like reference எதுவும் எடுக்க வேணாம். ஸ்கோர் ஓகே, பர்டிகுலராக ஸ்கோருக்கு வந்து ரெஃபரன்ஸ் எதுவும் எடுக்க வேணாம். பயங்கரமான ஃப்ரீடம் இருந்தது எனக்கு இந்திரால, டைரக்டர் சைட்லேயும் சரி ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, டு எக்ஸ்பெரிமெண்ட் வாட் எவர் ஐ வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் பிரிங் அவுட் வாட் எவர் ஐ நீட் டு பிரிங் அவுட். அதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் இருந்தது. ஸோ வி எக்ஸ்பெரிமெண்டட் லாட். அதுதான் இந்த ஸ்கோரோட ப்ளஸ்ஸும் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஐ ஹேட் த ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் டு do whatever I felt like doing. And sir, ஃபைனல் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை ட்ராக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? லைக் யூஸ் பண்ணது, பண்ணாமல் வச்சது சைடில், அந்த மாதிரி எத்தனை ட்ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இல்லை. பட் வாட் எவர் சாங் ஐ கேவ் ஃபார் இந்திரா, பீட் உயிரே, ஊரும், நீன்றி, மூணுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக டைரக்டர் டோல்ட் ஓகே, பிகாஸ் த மெலடி வாஸ் கைண்ட் ஆஃப் சோல்ஃபுல். அது ஒரு மாதிரி கதையோட ட்ராவல் ஆச்சு. ஸோ ஹி வாஸ் லைக் ஓகே நல்லா இருக்கு, எலிவேட் ஆகும் அப்படின்ட்டு. ஊரும் சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தீங்க நீங்க? பேசிக்கலி நான் ஒரு மாதிரி யூனிவர்ஸ் கைண்ட் ஆஃப் கை. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராக்கும் ஊரும் தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு வந்து இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். ஓகே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து இந்த ஊருக்கானதாக இருக்கணும். ஐ வாண்டட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், நான் இந்த ஊருக்கு ஏதாவது மியூசிக் தான் நம்மளுக்கு தெரியும், அது மூலியமாக ஏதாவது திருப்பி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால தான் வி நேம்ட் இட் அஸ் ஊரும். ஊரும் வாயடைச்சு போய் நின்றதே நம் கைகள் ஒன்றாக பார்த்துன்றது வந்து மீ அண்ட் த சென்னை, மீ சேயிங் த சென்னை. We both together gonna do good things for this beautiful souls living in this city அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல we arrived for that chorus. அந்த கோரஸ் அப்படிதான் பண்ணோம்.
அதுக்கப்புறம் கதையோட அதை ரிலேட் பண்ணி என்னோட ஆர்டிஸ்டிக் கொஞ்சம் அந்த டச்சும் கொஞ்சம் அப்படியே உள்ள சேர்த்து விட்டு. ஸோ ஊரும் சாங் பத்தின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா? நீ போதும் அன்பே, வேறென்ன நான் கேட்க இங்கே, என் விழிகள் தொலைந்தாலுமே இரு உயிர்களும் கதை பேசுதே, ஊரும் வாயடைச்சு போய் நின்றது நம் கைகள் ஒன்றாக பார்த்து, யாரும் சம்மதிக்க தேவையில்லையே ஆனந்த கண்ணீரை பூட்டு. வாவ், ஓகே, அழகா பாடுனீங்களே. தேங்க்யூ ஸோ மச். சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க. ஸோ உங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணீங்களா? ஏன்னா இப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்களோட படம் அப்படின்னா ஒரு பாட்டு அவங்களோட வாய்ஸ்லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலையா? இந்த படத்துல ஒரு பாட்டு மட்டும் பாடிருக்கேன், உயிரே மட்டும் பாடியிருக்கேன். ஓகே. அண்ட் தென் உயிரேவுமே டைரக்டர் கன்வின்ஸ் லைக் நீ பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு, பிகாஸ் ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் சிங்கிங், பிகாஸ் ஐம் நாட் அ ட்ரெயின் சிங்கர். அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் ஐ வெண்ட் அண்ட் சாங், பட் கம் அவுட் வெல் அப்படின்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. ஸோ சிங்கர்ஸ்லாம் வந்து இவங்க பாடணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு பெர்செப்ஷன்ல இவங்களாம் விஷ் லிஸ்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த சிங்கர்ஸ் பாடினா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நீங்க டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தீங்க? இல்லை, நான் கேட்டது கபில் சார் அண்ட் ஆதித்யா ஆர்கே பொன்னியன்றி. நான் கேட்ட ரெண்டு பேருமே யூஸ் அண்ட் ஏடிகே ஆல்சோ ஹஸ் சங் எம்என்ஆர்னு சொல்லிட்டு, எம்என்ஆர்னு சொல்லிட்டு கேட்ட சிங்கர்ஸ் they were sweet enough to give okay done granted. ஓகே ஃபைன். அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ்ல எப்படி இருந்தது? சிங்கர்ஸ் கூடயா இல்ல பாய்ஸ் கூடயா? யார் அந்த பாய்ஸ் அடிக்கடி பாய்ஸ்னு சொல்றீங்க? we have a team. நம்ம ஸ்டுடியோ பேர் வந்து ஜாவிஸ் ரெக்கார்ட்ஸ். Okay. We've been together for like 8-9 years together. Okay. 6 to 7 members together. We are all not trained musicians. நாங்க யாருமே மியூசிக் ப்ராப்பரா கத்துக்கல. எல்லாருமே ஒரு காலேஜ் டேஸ்ல இருந்து அப்படியே ஒண்ணா. சார் இந்திரால வந்துட்டு நீங்க எப்போ ஃபீல் பண்ணீங்களா சார் நம்மளோட முதல் படம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாட்டு இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணீங்களா? எப்போ ஃபீல் பண்ணீங்க? இல்ல அப்படி ஃபீல் பண்ணது இல்ல. இந்திரால ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 2 சாங் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீ இன்றி அண்ட் எம்என்ஆர் வாஸ் லைக் நம்ம டீம்ல இருந்து சஜஸ்ட் பண்ணி டைரக்டர் ஆல்சோ வாஸ் இம்ப்ரெஸ்ட் அண்ட் லைக் ஓகே டன் வில் கோ வித் திஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் உள்ள வந்ததுதான். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் இன்னும் 2 பாட்டு கேட்டேன்னா இட் ஒன்ட் பி குட். ஸோ அதனால திஸ் வாஸ் நைஸ். லைக் 4 சாங் இன் அ த்ரில்லர் ஃபிலிம் அண்ட் 3 லவ் சாங் இன் அ த்ரில்லர் ஃபிலிம் வாஸ் லைக் மோர் தென் டு ஆஸ்க் ஃபார். Okay. Happy with whatever we got. ஸோ நீங்க விஷுவலா வந்து ரெப்ரசன்டேஷனா ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க. அது எந்த சாங்ல வந்து பிக்சரைசேஷனா கரெக்டா வந்தது? நான் எதிர்பார்த்ததை விட எல்லா சாங்குமே வந்து பயங்கரமாக தான் சபரி ஹஸ் ஷாட். எஸ்பெஷலி ஊரும் வந்து ஹி இஸ் லைக் கில்ட் இட். பயங்கரமாக இருந்தது. அதை விட உயிரே இஸ் லைக் பயங்கரமாக இருந்தது. அதான் நம்ம இவ்வளோ நாளாக ஸ்டுடியோவில் கேட்ட சாங்கை விஷுவலாக ஷூட் பண்ணும்போது பார்க்குறதையும் அதுக்கப்புறமா டைரக்டர் வந்து எடிட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் இந்திராலையுமே சரி சபரி வந்து என்கிட்ட நரேட் பண்ணதுலேருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டே தான் இருந்திருக்கு அன்டில் த ரிலீஸ்க்கு அப்புறமும் இன்னும் எக்ஸைட்டடாக தான் இருக்கும். இவ்வளோ பேர் வந்து அமேசிங் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கும் டைரக்டருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். என்ஜாயிங் த மொமெண்ட் as of now. சார் எந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? சாங்ஸில் வந்து அது டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணதில்லை. ஸ்கோர்ஸில் மட்டும் இட் வாஸ் சேலஞ்சிங். அது டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் த வே மூவி கோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும், அதை விட ஃபாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஸோ அந்த ட்ரான்சிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ வித் அ லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இன் புடாபெஸ்ட். ஒரு புடாபெஸ்ட்டில் வந்து ஒரு 60-70 மியூசிஷியன்ஸை உட்கார வச்சு ஒன்றா அந்த ஸ்கோருக்காக வாசிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதே சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் அதை ரெடி பண்ணி அந்த 2 நாள் ரெக்கார்ட் பண்ணப்போ இட் வாஸ் லைக் ஐ வாஸ் என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் இட், பட் இட் வாஸ் சேலஞ்சிங். அண்ட் சார் அந்த புடாபெஸ்டோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அப்படி என்ன அங்கே ஸ்பெஷாலிட்டி இருக்குது? எதனால அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணீங்க? புடாபெஸ்ட் வந்து ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரா டீம் வேர் வி கம்போஸ் ஹியர், write down the notes and send it to them and they'll play it for us at once. 60-70 musicians ஒன்றா ஒரே ஹாலில் உட்காந்து we are able to record them from here. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனாலேயே we were like kind of கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேரை பட் மை டீம் வாஸ் ரியலி சப்போர்ட்டிவ். மை பாய்ஸ் கைலாஷ், கபிப், ஹட்சன், மாதவ் இவங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 நாள் தூங்காமல்
அப்பப்போ கிடைக்கிற கேப்பில் என்ன ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்க விட்டு அந்த ஒரு 2 நாள் ரெக்கார்டிங்காக ஒரு 6-7 நாள் ப்ரிப்பேர் பண்ணோம் நாங்கள். பிகாஸ் எல்லாருக்குமே அது புதுசாக இருந்தது. நாங்கள் புதுசாக இருக்கிறோன்னு அங்கே தெரியக்கூடாதுன்றதை எந்த சில்லி மிஸ்டேக்ஸும் பண்ணக்கூடாதுன்றதை we were damn sure about it. ஸோ அதனாலேயே அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அண்ட் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. பட் we all enjoyed. இப்போ அடுத்த படத்தில் I hope we'll have more fun. ஓகே. ஸோ நீங்கள் புது மியூசிக் டைரக்டரா அப்படின்னு வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனாலே இந்த விஷயங்களை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணீங்க அங்கே புத்தாபெஸ்ட்ல? புது மியூசிக் டைரக்டராக வெளியில் தெரிகிறது பிரச்சனை கிடையாது. தட் வாஸ் நாட் மை கன்சர்ன். பட் அவ்வளோ மியூசிஷியன் அங்கே அவ்வளோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்காக வந்து உட்காந்து நம்மளுக்காக வாசிக்கிறாங்கன்றப்போ அங்கே எதுவும் சில்லியாக மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றது we were damn sure. அண்ட் அது எதுவுமே நடக்கலை, தேங்க்ஸ் டு மை டீம். அண்ட் முடிஞ்ச பிறகு அங்கே கண்டக்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க புடாபெஸ்டில், அவர் பேர் டேவிட். அவருமே பர்சனலாக அதுக்கு அந்த செஷன் முடிஞ்ச பிறகு 2வது நாள் he personally got my number and reached out to me. Ajmal, it's a good work. Keep going. Your music sounds soulful அப்படின்ற ஒரு இது சொன்னார். That was like that gave me unexpected happiness to me and the boys. சேலஞ்சஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. என்ன மாதிரி சேலஞ்சஸ் மெயினாக நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? இப்போ என்னன்னா படத்தில் வந்து லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, கில்லிங் இருக்குது, சைக்கோ கில்லிங் இருக்குது, சீரியல் கில்லிங் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் பிளே வந்து ஒன்று மாற்றி வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே நடுவில் வந்து டிரான்சிஷன் தேவைப்படும். அது வீடியோவாக உங்களுக்கு டக்குன்னு மாறிடும், சவுண்டாக நீங்கள் டக்குன்னு மாற்றினீங்கன்னா அது தெரியும் ஆடியன்ஸ்க்கு இங்கே என்ன டக்குன்னு கட் பண்ணிட்டு மாற்றுறாங்க. அது எல்லாத்தோட டிரான்சிஷனை ஹேண்டில் பண்ணுறதும் ஒரு சேலஞ்சிங் கொஞ்சமாக. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கற்றுக்கிட்டோம், செகண்ட் ஹாஃபில் ஐ கெஸ் வி டிட் த பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது, உங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின் போது ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு பட்ஜெட்குள்ளே பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரியெல்லாம் இருந்ததா உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஜாஃபர் சார் அண்ட் இர்ஃபான் சார் வந்து they were very supportive. அது இனிஷியலாக இருந்தது. பட் தென் நம்ம ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணி அவங்களுக்கு காமிக்கும் போது நம்மளுக்கு வர எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கும் வரும் இல்லையா? இதில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கே, அந்த எக்ஸைட்மெண்ட் வரும்போது they were like more open. சரி உனக்கு வேறு ஏதாவது தேவையா, they themselves will ask me, வேறு ஏதாவது தேவைன்னா சொல்லு, we'll do it for you அப்படின்ற மாதிரி. Then it gave me a free space. And also me and the boys, we were damn sure that எந்த இடத்துலையும் அவங்களுக்கு வர அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம அட்வான்டேஜாவோ இல்லைனா அது வேறு மாதிரியோ எடுத்துக்க கூடாது. we were damn sure about the work. எது தேவையோ அது மட்டும் கேட்டோம். அது they were more free and sweet to do it for us. and அங்கேருந்து it was like அதான் அந்த எக்ஸைட்மெண்ட் கிளைம் ஆன மாதிரியே இதுவுமே இந்த சைடு ஒர்க்குமே கிளைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்திரா வந்து டெஃபினட்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு சில சீனில் வந்து எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சாலும் செட் ஆகலையே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்த மூமெண்ட் இருக்கா? இந்திராவில் சேலஞ்சிங்காக இருந்த மூமெண்ட் வந்து எங்களுக்கு புடாபெஸ்ட் மட்டும்தான். ஸோ அது முடித்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. எந்த சீனுமே நாங்கள் ரீவிசிட் பண்ணல, ஒரு தடவை ஸ்கோர் பண்ணால் அதை டெவலப் பண்ணியிருக்கோம் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நாங்கள் இப்போ ஒரு சீன் ஒரு 2 minutes சீனுக்கு ஒரு பெட் கிரியேட் பண்ணிட்டோன்னா அது ஒரு 3-4 days அதை டெவலப் பண்ணிட்டே இருப்போம். we'll add more layers to it. that's where we work on. இந்திராவில் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு எந்த சீனையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு வேறு பண்ணுற மாதிரி வரல, காட்ஸ் கிரேஸ். பட் ஆனால் we developed lot of scene இந்த ஒரு 2 மாதம் ப்ராசஸ், 2-3 மாதம் ப்ராசஸில் we added lot of layers to it until we get connected to that scene and we vibe to the scene. அது வரைக்கும் we worked on it. அது வரைக்கும் we work on a scene and then we move on to the next. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட, ஐ மீன் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த ஒரு இது இருக்கு, அவங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நிறைய சாங்ஸ் நிறைய டியூன்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஒரு டைரக்டர் புதுசாக கதை சொல்ல வராங்க அப்படின்னும் போது அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அந்த டைமில் ப்ளே பண்ணி காமிச்சு அதை எப்படியாவது சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்திராவில் ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு நடந்திருக்கு? பிகாஸ் இட்ஸ் நாட் இன்டென்ஷனல். இதை எப்படியாவது கொடுத்துடணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. அவங்க கதை ஏதாவது சொன்ன பிறகு எங்களுக்கு பர்சனலாக தோணும் இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் காமிப்போம். இஃப் தேர் ஓகே வித் இட் வில் கோ அஹெட், சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் அண்ட் டெவலப் ஆன் தட். அது ஓகே இல்லைனா வில் டூ அ ஃப்ரெஷ் ஒன். அப்படி தான் இருக்கும். சரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மியூசிக் எப்படி பண்ணுறோன்னா இட் கம்ஸ் த்ரூ எமோஷன் ஃபார் அஸ். எனக்கு வெளியில் எப்படி தெரியல, பட் ஃபார் அஸ் இட் கம்ஸ் த்ரூ எமோஷன். நாங்கள் கம்போஸ் பண்ணுறது எல்லாமே எப்படின்னா அந்த வீக் அந்த 10 days in a month
என்ன பேசிக்கான ஒரு எமோஷன் இருக்கு, யார் பிகாஸ் வி ஷேர் எவ்ரி திங்ல as a musician, as a music team. எல்லார் வாழ்க்கையிலும் என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, அந்த டிஸ்கஷன்லாம் போகும் ஸ்டுடியோவில். ஸோ வி நோ வாட் மூட் வி ஆர் பேசிக்லி இன். ஸோ வி ட்ரை டு கம் அப் வித் மியூசிக் ஃபார் தட் பர்டிகுலர் மூட். ஸோ அப்படி தான் இட் ஹஸ் பின் இது வரைக்கும். ஸோ அதில் க்ரியேட் பண்ணி வென் வி ஆர் ஃப்ரீ அந்த மாதிரி இமோஷன்ஸில் க்ரியேட் பண்ணி வி கீப் இட், சேவ் இட், சாங் பேங்க் நிறைய இருக்கும். ஸோ அந்த எமோஷன் எங்கேயாவது டைரக்டர் நரேட் பண்ணும்போது கிளிக் ஆச்சுன்னா ஓகே இது அவன் கதையில் ஓகே இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ். இந்திரா சாங்ஸ் வந்து இவ்வளோ அழகாக ஒரு மெலடியாக நிறைய 3 சாங்ஸ் வந்திருக்கு இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்களோட கம்போசிஷனா, டியூனா, இல்லை சிங்கரா, இல்லை லிரிக்ஸா? காட். ஓகே. ஆனா இது 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கூட நீங்க பிக் பண்ணலையே. அது நடந்ததுக்கு முக்கிய காரணம் இறைவன். ஓகே, ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மை டீம் and then the way we work together and me putting in some efforts. சார் நீங்கள் மியூசிக் கான்சர்ட்லேயும் வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த சைடு பார்த்தா மூவிஸ்க்கும் வந்து மியூசிக் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ எந்த பார்ட் உங்களோட ஃபேவரட்? ரெண்டும் சேம் தான், சிமிலர் உங்கள் ஒர்க் தான், பட் நீங்கள் பர்சனலாக என்ஜாய் பண்ணி பண்ணுறது அப்படின்னா? See, it depends on the situation and mood I am in. It completely depends on the situation and mood I am in. Sometimes I like to stay inside the studio, create music, film பார்த்து அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது will be like more exciting. But sometimes like when the energy is low kind of in the studio, நாங்கள் கொஞ்சம் fatigue ஆகும்போது, ஃபெட்டிக்லாம் ஆகும்போது concerts will be fun. Because obviously யாருக்கு தான் பிடிக்காது நம்ம பாட்டை ஒரு 1000 பேர் 2000 பேர் திருப்பி பாடும்போது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கான்சர்ட்ல எல்லாம் பாடும்போது நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவாங்க? வியர்டஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வந்த ஒரு கமெண்ட் அந்த மாதிரி மெமரபிள் ஒன்? வியர்டஸ்ட் பொண்ணுகிட்ட இருந்து இல்லை, திஸ் இஸ் ஃபேவரட். எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு மெசேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ ஆஃப்டர் லிஸ்னிங் டு உயிரே ஐ காட் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் மலேசியா. அங்கேருந்து ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஊரெல்லாம் விட்டுட்டு இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், பட் நிறைய டைம் தனியாக ஃபீல் ஆகிருக்கு, நிறைய டைம் சூசைடல் தாட்ஸ் வந்திருக்கு, பட் திஸ் சாங் இஸ் லைக் கிவிங் மீ பீஸ் அண்ட் அது ஒரு மாதிரி ஈஸ் அவுட் பண்ணுது என்ன, தேங்க்யூ ஃபார் திஸ் அப்படின்ற ஒரு லாங் மெசேஜ் வந்தது. ஓகே. ஸோ அவருக்கு உடனே நான் ரீச் அவுட் பண்ணி கால் பண்ணி we spoke for like 10-15 minutes. Nice, sweet that of you. is kind of special, very special. It will always be special. ஒருத்தரோட லைஃப்லயே வந்து இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குங்கும் போது பெரிய விஷயம் தான். யா, நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறோம், அதை வெளியில் அவங்களுக்கு வேறு மாதிரி அது சேர்ந்து அவங்களுக்கு as long as it's on a good side, it's like that's what we also here for. நானும் என் டீம்மே வந்து here to bring light, bring love, spread happiness. ஓகே, குட்டா வந்து ஒன்று சொல்லிட்டீங்க. யா, இட்ஸ் லைக் உங்களுக்கு ஆஸ் அ பர்சனாக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஃபன்னா ஒரு கேர்ள் கிட்ட இருந்து வந்த கமெண்ட். நிறைய அக்கவுண்ட்ஸ்லேருந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நிறைய மெசேஜ் வரும். சாப்பிட்டீங்களா இல்ல, அது யூசுவலா பொண்ணுங்களுக்கு தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பசங்களுக்கு இல்லைங்க, மேபி ஐ லுக் லைக் திஸ், நீங்கள் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா அப்படி மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு நிறைய டெக்ஸ்ட் வந்துருக்கு மீ அந்த அண்ட் ரிப்பீட்டடாக வரும். அது பசங்களுக்கு காமிப்பாங்க, பாரு அது இவங்க கேட்டே இருக்காங்கடா ஒரு வாரமா அப்படின்னு. அதுதான் மேக்ஸிமம். அண்ட் உங்களோட நிறைய இன்டர்வியூஸில் வந்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு அனிருத் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2 பேருமே சேம் மியூசிக் இண்டஸ்ட்ரின்ட்டு இருக்கும்போது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு தோணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அனீனா அவர் வந்து வேற லெவல். அவங்க கூட கம்பேர் பண்ணுறது லைக் ஐ எம் சீயிங் இட் அஸ் லவ் ஃப்ரம் தெம், ஹூஎவர் இஸ் டெல்லிங் இட். அவங்க நம்ம மியூசிக்கும் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கும் கொடுக்குற லவ் தான் நான் அதில் பார்க்குறேன். பட் ஸ்டில் பீங் கம்பேர்ட் வித் ஹிம் இஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தே ஆர் ஆல் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ். ஐ ஃபீல் ஹாப்பி சம்வேர், பட் போக போக தெரியும் they'll be like they'll hear and see more of Ajmal. Okay, but you are taking that in like a very positive way. My family are seeing now. Okay. அந்த மாதிரி போக போக அவங்களுக்கும் மேபி மாறலாம். இப்போ ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு 2 படம் வருது ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க 2லயுமே வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணலாம். பட் டேட்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்து கேட்குறாங்க, இந்த டேட்குள்ள நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா உலக நாயகன் அவரோட படம். ஆனா 2மே சிமிலர் டேட்ஸ், எல்லாமே ரொம்ப ஒர்க் ஸ்கெடியூல் டைட்டா போயிட்டு இருக்கு. நீங்க யார் படத்தை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி 2 பேர் படம் தாங்க. ஒன்று தான் இருக்கு, ஆப்ஷன் ஒன்று தான் எடுக்க முடியல. நான் வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் டே ஹவர்ஸ் கடன் வாங்கி ஒர்க் பண்ணி 2 பேர் படத்தையும் பண்ணுவேன். I'll definitely give my best. Okay. To both. 2மே எப்படியாவது ஒர்க் பண்ணிடுவீங்க? கம்பல்சரி.
இதை நாங்கள் பாய்ஸ் கொண்டுருவாங்க யார் படத்தை விட்டாலும். அவ்வளவுதான். யூஸ்வலாக நாங்கள் வெளியே இருக்க மக்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா மியூசிக் இஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் மியூசிக்கை வந்து கேட்க போவோம். நீங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறனால, மியூசிக் டைரக்ஷன்லேயே இருக்கனால என்னைக்காவது ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லை யூஸ்வலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்ன விஷயமா இருக்கும்? We visit mountains a lot. ம் அந்த மாதிரி ஃபெட்டிக்காக இருக்கும்போது with the boys we'll go somewhere, we visit mountains wherever it is, like randomly be there for a while and then come back. அங்கேயும் போய் ஜாம் தான் பண்ணுவோம். that will be a different space, different scenario, different feel. ஓகே. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஹேபிட் வச்சுருப்பாங்க. லைக் மியூசிக் வரலன்னா டீ குடிப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு என்னை ஒரு தனியான ஒரு ரூமில் விட்டுருங்க அப்போ தான் எனக்கு உள்ளே இருந்து வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு இந்தியாவில் வரல, நான் ஃபாரின் போய் யோசிச்சா எனக்கு சூப்பராக மியூசிக் வரும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி, உங்களுக்கு மியூசிக் வரல எங்கோ ஸ்டக் ஆயிருக்குன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் பண்ணுற விஷயம் என்ன? எங்கள் ஸ்டுடியோவில் மியூசிக் வரல, ஸ்டக் ஆகிட்டோன்னா, ஸோ எங்கள் ஸ்டுடியோ பக்கத்துலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு டீ கடை இருக்குது. பாய்ஸ்லாம் அங்கே தான் போய், அது 24/7 எப்போவுமே திறந்துருக்கும். ஸோ எங்கேயாவது ஸ்டக் ஆனோன்னா அங்கே ஒரு வாக் போயிட்டு டீ குடிச்சிட்டு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு வந்து வில் ஸ்டார்ட் அகைன் வந்துடும். உங்கள் மியூசிக்கில் வந்து இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாட வைக்கணும்ப்பா, எனக்கு வந்து இந்த விஷ்லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா எந்தெந்த சிங்கர்ஸ்? நிறைய பேர் இருக்காங்க. சும்மா கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரோட கொலாப் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் நாட் ஒன்லி ஃப்ரம் ஆர் கண்ட்ரி, நம்ம வெளியிலேருந்தும் நாங்கள் நிறைய கொலாப்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அதுக்கான ஒர்க்ஸும் நாங்கள் போயிட்டுருக்கு, அதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். Definitely in the coming years you guys will listen lot of collabs. Okay. ஒரு few names சொல்லிட்டு நாங்க இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். சங்கர் மகாதேவன் சார் அவங்களோட ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆசை. மும்பை there's this singer called Jubin. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர், அவரோட கொலாப் பண்ணணும்னு. உன்னி சார் அண்ட் சந்தோஷ் நாராயணன் சாரை பாட வைக்கணும்னு ஆசை இருக்கு. அவங்க சந்தோஷ் நாராயணன் சாருக்குலாம் நாங்கள் பாட்டு வச்சிருக்கோம், பேங்கே வச்சிருக்கோம். இதெல்லாம் அவங்க பாடினா வந்து வெடிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேங்க் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் ஓட கொலாப் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இந்த கம்மிங் இயர்ஸ் அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன். இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாட்டும் பாட செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது ஒருத்தரை உங்களோட பாட்டில் பாட வைக்கணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? அனினா. ஷுவரா? அனி அவங்க கூட ஒரு கொலாப் சீக்கிரமாவே பண்றோம். அப்படியா? வாவ். பண்ண போறீங்களா? பண்றீங்க? டிசைடட். முயற்சிகள் போயிட்டு இருக்கு, பண்ணிடுவோம் நம்புறேன். ஓகே. என்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அவர் ரீச் அவுட் பண்ணனும், டைரக்டா போய் பேசலாம், ஏதாவது அந்த மாதிரி ஆப்பர்சூனிட்டி அமைஞ்சதா? நல்லாவே தெரியும். நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கேன், நிறைய என் பாட்டுலாம் கேட்டிருக்காரு. he's always been supportive. ஓகே. சூப்பரா பண்ணிருக்கடா, கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ண, அந்த மாதிரி he's been like a big brother to me. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேயே பேசும்போது மியூசிக் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து கற்றுக்கல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக நான் கற்றுக்கல, பட் வந்து இப்போ மியூசிக் டைரக்டராக டெபியூ கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ மியூசிக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? எவ்ரிடே லேர்னிங் ப்ராசஸ் தாங்க. நான் கற்றுக்கலன்னு சொன்னது வந்து ப்ராப்பராக ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி இல்லை மியூசிக் ஸ்கூல் போய் கற்றுக்கலையே தவிர, for the past 9-10 years like I've been learning a lot of stuffs. இப்போ நேற்றுமே ஒரு ரெக்கார்டிங் செஷனில் நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சாக்ஸோஃபோன் ஆர்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தோம், நிறைய கற்றுக்கிட்டோம். அதில் நான் மீ அண்ட் பாய்ஸ் லைக் அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிறது தானே. மோர் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் we are learning from the musicians directly. That makes us gives us more energy. ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டாலே ஒரு வைப் இருக்கும் எங்க எல்லாருக்கும். பட் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான்ப்பா நான் தூங்குவேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் நான் சாப்பிடுவேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டியூனை கேட்டாலே வந்து போதும்பா, என் வாழ்க்கையே நிறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா? என்னோட கீபோர்டு ஒன்று இருக்கு, அது அம்மா வாங்கி கொடுத்தது. 24/7 அது கூட தான் இருப்பேன். ஸ்டுடியோவில் இருக்கும் அது எப்பவுமே. அது கூட வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன், திருப்பியும் ஸ்டுடியோ வரும்போது ஸ்டுடியோ எடுத்துருவேன். உங்க டிராவல் பார்ட்னர் எப்பவுமே இருக்கும் அது. இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்ல ஏதாவது பம்பிங் பண்றோம்னா அப்பவுமே கார்ல இருக்கும். திடீர்னு ஜாம்னா எடுத்துட்டு வந்து டக்குன்னு ஜாம். ஐ லைக் பிளேயிங் கீபோர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இது தவிர வந்து சொப்பன சுந்தரிலையும் வந்து யூ வேர் அ பார்ட் இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து செம்மையாக இருந்தது சாங்ஸ் எல்லாமே. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்காக கம்போசிஷன்ஸ்லாம் வேற லெவலாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சொப்பன சுந்தரி இட் ஹேப்பன் லைக் திஸ். ரொம்ப குவிக்காக நடந்த ஒரு படம் அது. we did 2 songs in it with Asal Kolar and Ken Royson and Anthony Dasan, 3 பேரும். It was a fun experience. It was a fun script. ஒரு மாதிரி ஒர்க்காகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. அண்ட் ஒர்க் லோடுமே கம்மியாக இருந்தது. 2 சாங் தான் டெலிவரி. ஸோ we enjoyed it.
அண்ட் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் வரணும் அப்படின்னு உங்களோட விஷ்? லைக் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணுமா, இல்லை கான்சர்ட்ஸ் மூவிஸ் எல்லாமே நிறைய பண்ணிட்டு சூப்பராக இருக்கணும், நிறைய எமோஷன்ஸ் மக்களுக்கு கொடுக்கணும்? So one thing I'm sure about is like we are sure about is like through music we should spread love, bring light, happiness. யாருக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம மியூசிக் வந்து ஒரு நல்ல குட் டைம்ஸ் தருதோ அந்த மாதிரி மியூசிக் க்ரியேட் பண்ணணுன்றது தான் எங்களோட விஷனே. அதில் வந்து we are taking a lot of people, இவங்க கூட கொலாப் பண்ணி making them like being there for them. As music is what we have, so being there for people like struggling like or like வெளியே சொல்ல முடியாம நிறைய பேர் that's what I got in that text too. ஃபேமிலிலாம் விட்டுட்டு நான் போய் மலேசியாவில் வந்து ஒரு 4 வருஷமா 5 வருஷமா தனியாக இருக்கேன். ஸோ இந்த பாட்டு நான் நிறைய பாட்டு கேட்பேன். இந்த பாட்டு எனக்கு கேட்கும் போது ஐ ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நிறைய திங்கிங்லாம் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் வரும்போது அவங்க கிட்ட பேசும்போது ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் ஹெட்டிங் அப்படின்றது we are happy about. உங்களோட பிளேலிஸ்ட்ல டாப் 3 சாங்ஸ்ல என்னென்ன சாங்ஸ் இருக்கு? ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்ச சாங்ஸ் இளையராஜா சார் ஒன்று, ஏஆர் ரஹ்மான் சார் அந்த மாதிரி இருக்கும். அடுத்த மியூசிக் டைரக்டராக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 9 இயர்ஸ் இதே ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குற பாட்டு என்னென்ன? நான் நிறைய யுவன் சாரோட பாட்டு கேட்பேன், ரஹ்மான் சாரோட பாட்டு கேட்பேன். இப்போ இருக்கிறது வந்து ஒரு நாளில் ஆல்வேஸ் ஆன்வேஸ். இப்போ இது 5 வண்ண பூவே ரீசென்ட்லி காட் addicted to it. தென்றல் வந்து தீண்டும் போது, நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. வாவ், lot of other songs நிறைய இருக்கு. ஸோ இதாவது உங்களோட ஃபேவரட் சாங் ஒன்று எங்களுக்காக பாடி காமிக்க முடியுமா? அது எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு, அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு, உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான், நல்லவன் யார் அட கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான், பழி போடும் உலகம் இங்கே, பலியான உயிர்கள் எங்கே, உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம், நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். ஹோ தனநானா தனநானா. Thank you so much. Thank you. Okay, so ரொம்ப அருமையா பாடி இருந்தீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன லைன் அப்ல இருக்குன்னு சொல்லுங்க. We are looking into a lot of projects. Definitely நம்ம டீம் சைடுல இருந்தும் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்தும் definitely ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் கேட்ட எல்லா கொஷினுக்கும் ரொம்ப பொறுமையாக காமாக ஆன்சர் சொன்னீங்க. இந்திரா மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு சூப்பர் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you for joining. Thank you.